ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாருக்கும் வெல்கம். இந்த வீடியோவில் we are going to talk about one important topic. எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறது, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம பாடியை மைண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி அப்படின்றது நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன சொல்ல வரேன்னா, போத் பாடி அண்ட் மைண்ட் ஷுட் பி ஹெல்தி. நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஃபிசிக்கலாக உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போது ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சில பேருக்கு ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். லெஸ் தென் வெயிட்டை ரொம்ப கம்மி வெயிட்டாக இருக்காங்க, எனக்கு வெயிட்டே வைக்க மாட்டேங்குது, ரொம்ப லோவாக இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குமே ப்ரெக்னென்சி பிரச்சனை இருக்க தான் செய்யும். மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க இதை ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்ல வரேன், என்னுடைய பர்சனலில் சொல்ல வரேன் நான். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மென்டல் பீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் பிரச்சனையாக தான் இருக்கும், ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும், அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ ட்ரை யோகா ஆர் மெடிடேஷன் டெய்லி டு ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஓகே, நீங்கள் யோகா அண்ட் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா வீக்லி ட்வைஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் என்னை பொறுத்தளவு அது இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ யோகா ஃபாலோ பண்ணுங்கள், மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா, கன்சல்ட் ஏ டாக்டர். டாக்டர் அட்வைஸ் போய் எடுங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண போகிறீங்க, பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னென்சின்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். பேசிக் ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணி பாருங்கள். மேக் ஷூர் உங்களோட பாடி எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்காக எடுக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, PCOS எடுக்கிறது, ஒரு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இப்போ எல்லா ப்ரெக்னென்சி டிலே பண்ணுற எல்லாருக்கும் தைராய்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. PCOD இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக்அப் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈட் எ ஹெல்தி டயட். ஹெல்தி ஃபுட் ஹேபிட் எப்போவும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹெல்தி ஃபுட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஃபீல் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஃபார் ப்ரெக்னென்சி ப்ரிப்ரேஷனுக்காக நான் சொல்ல வரேன். இன்க்ளூட் ஃபுட்ஸ் ரிச் இன் ஃபோலிக் ஆசிட், அயர்ன் அண்ட் கால்சியம் லைக் க்ரீன் லீஃபி வெஜ்ஜஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். ஜங்க் ஃபுட் ஆர் டூ மச் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்கிறது என்னை பொறுத்தளவு இது இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். அவாய்ட் ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ். பேட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் டூ மச் கேஃபைன் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஃபெர்டிலிட்டி அந்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், நிறுத்திடுங்க. ப்ராப்பர் ஸ்லீப்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, ட்ராக் யுவர் ஓவுலேஷன் டைம் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே ஓவுலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நான் சொல்ல வரேன். இப்போது நீங்கள் யூஸ்வலி இப்போ பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா இன்னிலேருந்து 12th டே இருக்கும்போது 12th டே டு 16th டே 12வது நாள்லேருந்து 16 நாளுக்குள்ளே நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓவுலேஷன் டைமில் ப்ரெக்னென்சி சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மந்த்லி சைக்கிள் ட்ராக் பண்ணி ஓவுலேஷன் டேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நிறைய ஆப்ஸ், ஓவுலேஷன் கிட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்துடும், மோஸ்ட்லி நிறையாவே வந்துடும். ஸோ அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, பிளான் இன்டிமசி. ரிலேஷன்ஷிப்பில் டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பெஸ்ட் டேஸாக நீங்கள் டார்கெட் பண்ணி இன்டிமேட் ஆகணும். எஸ்பெஷலி ஓவுலேஷன் டைமுக்கு க்ளோஸாக நான் சொல்ல வரேன். அட் த சேம் டைம் ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. லவ் அண்ட் கம்ஃபர்ட்டாக நீங்கள் அந்த டைமிங் இருக்கணும். நீங்கள் ஹஸ்பண்ட்
உங்களுக்கு ஒரு டைமிங் வந்து நீங்கள் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைப்பா நான் ஃப்ரீயாக இருக்கேம்மா அந்த மாதிரி டைமிங் எடுத்து நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் எடுக்கக்கூடாது, ஒரு மாதிரி பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறப்போ என்னை பொறுத்தளவு அது வந்து நீங்கள் ப்ரெஷரே ஆகக்கூடாது. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் உமன்ஸ் வந்து ஆகவே கூடாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ்வோட கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களவே. அது வந்து மோஸ்ட்லி நீங்கள் நான் இப்போ சொல்கிற டாபிக்ஸில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஃபெர்டிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ரெகுலர் வாக்ஸ் ஆர் ரிலாக்ஸிங் ஹாபீஸ் லைக் ரீடிங் ஆர் மியூசிக் ஃபாலோ பண்ணணும். மியூசிக் மீன்ஸ் இந்த ரிலாக்ஸிங் மியூசிக் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா மியூசிக்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக கேட்கலாம். டைமிங் இருக்கிறவங்க கேளுங்க, இல்லாதவங்க சும்மா சாங்ஸ்லேயே வந்து மெலோடி சாங்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மெலோடி சாங்ஸ்லாம் கேளுங்க. அது கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சாங்ஸ் கேட்டிங்கன்னா கூட கொஞ்சம் டான்ஸ் உங்களை அறியாமல் ஆடிடக்கூடாதுல. ஸோ அதுக்கு தான் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சாங்ஸ்லாம் கேளுங்க. குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தானாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட்டே ஆயிடுவீங்க. உங்களை அறியாமல் உங்களை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. மற்றவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரெக்னென்ட்டாக சான்ஸ் ரொம்பவே இருக்குது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஃபாலோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இந்த டைமிங் வச்சு நடப்பாங்க பார்த்தீங்க. இப்போ ஸ்கூல் போகிறோம்னா எப்படி மார்னிங் போகிறோம், ஒரு 12 o'clock கிளாஸ் நடக்கும். 12:30 ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லஞ்சுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பேலன்ஸ் டயட், நம்ம சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ப்ராப்பர் ஸ்லீப்பாக இருக்கணும். அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது மோஸ்ட்லி நல்லா கேட்டுக்கோங்க, ஆல்சோ அவாய்ட் டூ மச் ஹெவி எக்ஸசைஸ். பண்ணுறீங்க அப்படின்னா லைட் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் போதுமே. லைக் ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் லைக் யோகா வாக்கிங் போதும், இதுவே போதும். மோஸ்ட்லி ரொம்பலாம் ஹெவியாக பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வெயிட்டை உடனே குறைச்சே ஆகணுன்ற ஒரு வாரத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. யாருக்குமே 1 வீக்லேயோ 10 daysலலாம் வெயிட்டில் லாஸ் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே நடக்குன்ற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அதை அப்படி திங்க் பண்ணவே செய்யாதீங்க. நம்ம கண்டிப்பாக வந்து பேபி நிற்கும். அதுக்கு நீங்கள் ரொம்பலாம் பேனிக் ஆக வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ரெக்னென்சி பிளானிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ், இட் இஸ் அன் எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஜர்னி டூ. இது வந்து ஒரு நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுற விஷயந்தான். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் எமோஷ்னலாகவுமே மென்டலாகவுமே நீங்கள் வந்து ரெடி ஆகணும். ஸோ நல்லா டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.